எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை நான் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. முக்கியமாக இந்த நேரத்தினுடைய நோக்கமே நீங்கள்தான். அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களில் நாம் சவால்களை சந்திக்கிறது உண்டு. சிலருக்கு குடும்ப காரியமாக இருக்கலாம், சிலருக்கு பிள்ளைகளை குறித்த சவால்கள், எதிர்காலத்தை குறித்த சவால்கள், இன்னும் வேலையிலே பண ரீதியான சவால்கள், சரீரத்தின் காரியங்களிலே. ஆனால் எல்லாத்துக்குமே தீர்வு ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அதுதான் நல்ல செய்தி. அதனால் அந்த தீர்வை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற ஒரு செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். தயவின் ஆற்றல். இங்கிலீஷில் சொல்லணுன்னா த பவர் ஆஃப் கைண்ட்னஸ். உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தயவு ரொம்ப குறைஞ்சி போய் இருக்குது. கைண்டாக இருக்கிற பீப்புள் ரொம்ப அபூர்வமாக ஆயிட்டாங்க பார்க்குறது. ரோட்டில் போனால் கூட ஒரு இடத்துல சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு முன்னாடி போய் நடக்கிறப்ப இடிச்சிட்டு முன்னாடி போகிறாங்க. அவங்கவுங்க காரியத்தை இடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஒரு வரிசையில் நின்று ஒரு காரியத்தில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இடையில குறுக்கால அவங்க பாட்டுக்குன்னு நுழைந்து நிற்பாங்க. பலவிதமான விதங்களில் தயவு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த தயவுன்றது தேவனுடைய தன்மைகளில் ஒன்றாக இருக்கிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். சங்கீதம் 103 சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, யாத்திரா 34:6 மோசேக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினப்ப கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை பிடிச்சிருக்கு. மகாதயவுள்ளவர், தயவுள்ளவர், நல்ல வார்த்தை. அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த தயவு இருக்குது. அவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா சிருஷ்டிப்புகள் கிரியைகள் மேலே இருக்குன்னு சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அதனால் தயவு ஆண்டவர்கிட்ட இருக்கு. இந்த அன்புள்ள ஆண்டவர் ஒரு தயவுள்ளவராகவும் இருக்கிறார். சரி, தயவு தயவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தயவுனா என்ன? வாட் இஸ் கைண்ட்னஸ்? ஆங்கிலத்தில் கைண்ட்னஸ்னு சொல்லப்படுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம் 22 ரொம்ப ஒரு அழகான வசனம். தயவு அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நல்லது செய்யணும் அப்படின்றத தன் விருப்பமாக கொண்டிருத்தல். நல்லது செய்யணுன்ற விருப்பம், நல்லது செய்யணுன்ற ஆசை. பிரேஸ் காட். உலகத்தில் நன்மை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. நான் நல்லா இருக்கணும்,
நன்மையை பெறணும். ஆனால் நன்மையை செய்யணும். அந்த ஆசை பேர் தான் தயவு. மற்றவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், நான் சந்திக்கிறவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த ஒரு விருப்பம், அது பேர் தான் தயவு. இதை உண்டு பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியின் கனியை குறித்து கலாத்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ நேரத்தின் காரணமாக அதை நான் முழுமையும் வாசிக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வாசித்து பாருங்கள், 22 முதல் 23 வரை. அதில் ஆவியின் கனியும் அன்புன்னு ஆரம்பிக்கிறதுல 9 கனியில் தயவு ஒரு கனியாக சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஆசை, தயவு. தயவுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் ஃபேவர்னு சொல்லுவாங்க. அது நன்மையை பெறுதல். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார், அதை நம்ம பெற்றுக்கொள்கிறதும் அது அவருடைய தயவு. மனுஷருடைய தயவில் இயேசு கிறிஸ்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்னு லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற தயவு மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற நன்மை செய்யணுன்ற ஆசை. வேதத்தில் ரூத்தின் புஸ்தகத்தில் இந்த தயவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த தயவு எவ்வளவு ஆற்றல் மிக்கது. மற்றவங்க மேலே நம்ம தயவோடு நடக்கிறது எவ்வளோ முக்கியம், மற்றவங்கக்கிட்ட தயவு காட்டுறது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ நல்லது, அது எவ்வளோ ஆசீர்வாதமானது. ஆவியானவர் இந்த தயவை நமக்குள்ளார இருந்து உண்டு பண்ண நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து ரூத்தின் சரித்திரத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த ரூத்தின் புஸ்தகம் பார்த்திங்கன்னா ஒரு சோகமான ஆரம்பம். அதாவது ஒரு குடும்பம் பெத்லகேமில் பஞ்சத்தில் இருக்கிறதுனால அவங்க புறப்பட்டு மோவாப் அப்படின்ற நாட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனையை இவங்க கேட்கலை. அங்கே போய் அவங்க 2 பசங்களுக்கும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம பார்க்குறோம், அந்த குடும்பத்து அப்பாவும் இறந்துடுறாரு, 2 பசங்களும் இறந்துடுறாங்க. அந்த அம்மா நகோமி, அவங்க 2 மருமகள், ஒருத்தவங்க ஓர்பாள், இன்னொருத்தவங்க ரூத். இப்போ பெத்லகேம்லேருந்து செய்தி வருது. மோவாபுக்கும் பெத்லகேமுக்கும் ரொம்ப தூரம்தான். அந்த காலத்தில் டிவி இதெல்லாம் கிடையாது இல்லையா, இல்லை இமெயில், ஏர்மெயில், எந்த மெயிலும் கிடையாது. ஆனால் செய்தி வருது. வந்த உடனே மாதிரி பெத்லகேமில் கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார். அதாவது மழை வந்துருச்சு, திரும்ப விதைக்கிறது, அறுவடை எல்லாம் நடக்குது. அப்போ சொந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த நகோமி கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மருமகள்களை எப்படி கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை கொடுக்கறது. ஏன்னா தான் வாழ்க்கையே ஒரு பேஜாரான சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்துறதுன்னு கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க இந்த அம்மா. ஏன்னா தேவனுடைய வல்லமையை இன்னும் அவங்க உணரலை, வாழ்க்கையின் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 மருமகள்களையும் அவங்க சொந்த ஊருக்கே நீங்கள் போங்கன்னு அனுப்பி வைக்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை 8ஆம் வசனம், ரூத் 1:8, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக.
இந்த அம்மா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் திரும்பி போகிறாங்க. தேவ சித்தத்துக்கே நம்ம போயிடுவோம், ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற இடம் அதான் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார பெரிய விசுவாசம், எதிர்பார்ப்பு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நேரத்துலேயும், அந்த கஷ்டமான நேரத்துலேயும் கோபமாக பேசாமல், விரட்டி விடாமல், துரத்தி விடாமல், தூஷணமாக பேசி, நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, நீங்கள் தான் என் பசங்களை கொண்டு போட்டீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல சில நேரத்தில். அப்படியெல்லாம் அவங்க பேசலை, நல்ல வார்த்தை பேசுகிறாங்க. 2 பேரையும், ஓர்பாலையும் ரூத்தையும் பார்த்து அந்த மாமியார், அம்மா நீங்கள் 2 பசங்க செத்து போனாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் தயவு பண்ணீங்க, எனக்கும் தயவு தான் பண்ணீங்க, கர்த்தர் உங்களுக்கு தயவு பண்ணுவார், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நகோமியின் பேச்சில் ஒரு தயவு இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தயவுன்றது எப்படி வெளிப்படுதுன்னா, பெரும்பாலான நேரத்தில் நம்ம வாசித்தோம், நீதிமொழிகள் 19:22, நன்மை செய்ய இருக்கும் ஆசை. ஆனால் மனசில் இருக்கிற ஆசை எப்படி வெளிப்படும்? ஒன்று வார்த்தைகள் வழியாக. சில நேரத்தில் நன்மை செய்ய ஆசை இருந்து செய்ய முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஆசையை நம்ம வார்த்தைகளில் வெளிப்படுத்துறது நல்லது. ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறதுனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம், நம்ம நல்லா இருப்போம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நகோமிக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, அந்த 2 பேரையும் வாழ வைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கே வழி இல்லை, அவங்க விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் கூட ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறாங்க. எம்மா, எனக்கு நீங்கள் நன்மை செஞ்சீங்க, கடவுள் உங்களுக்கு, இஸ்ரவேலின் தேவன் அவர் நல்லவர், அவர் தயவுள்ளவர், அவர் உங்களுக்கு தயவு செய்வார். நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்ம சந்திக்கிற மக்கள்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுவோம். நமக்கு ஒருவேளை அன்றைக்கி கஷ்டமான நாளாக கூட இருக்கலாம், நம்ம ஒரு கஷ்டமான நேரத்தில் கூட கடந்து சென்றுட்டுருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நல்லவர், உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அற்புதமான காரியம், இது ஆற்றல் உள்ளது, இது ஆவியின் கனியாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரே குறைய பெருசாக பேசி, நீ இதை பண்ணிட்ட, நீ அதை பண்ணிட்ட, நீ பெரிய ஆளாக்கும். உங்கள் சில நேரத்தில் கணவன் மனைவி பேசும்போது ஒருவேளை மனைவியினுடைய பெற்றோர்களை, உங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்க, இதை பண்ணாங்களா, அதை பண்ணாங்களா, இதாக்கும் அதாக்கும்னு சொல்லிட்டு அந்த பேசுகிறதுல பார்த்திங்கன்னா தயவே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? ஏசாயா 32:18 சொல்கிற மாதிரி நம்முடைய குடும்பம் சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் இருக்கும் இடம். நம்ம குடும்பம் இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கணும், ஒரு சமாதானம் இருக்கணும், தயவுள்ள பேச்சு, தயவுள்ள வார்த்தை இருக்கணும். கத்துறதும், கூச்சல் போடுறதும், சத்தம் போடுறதும் இருக்கக்கூடாது. மன்னிப்பும், ஒரு ஏற்றுக்கொள்கிற மனசு, திறந்த மனசு, பரந்த மனசு, அதுதான் தயவு. ரூத் புஸ்தகத்தில் இந்த நகோமி தயவை விதைக்கிறத பார்க்கணும். இதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, ஒருபால் திரும்ப போயிட்டா ஒரு மருமகள், ஆனால் அடுத்த மருமகள் ரூத் இவங்களை விடாமல் பிடிச்சிட்டு, இல்லை நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு
ஒரே உறுதியாக இருந்து வந்து சேர்ந்துடுறாங்க பெத்லகேமுக்கு. அது அறுவடை காலம். அதனால் ரூத் புறப்பட்டு தெரியாத ஒரு ஊர், தெரியாத ஜனம், தெரியாத மொழி, இடங்கள் தெரியாது என்றாலும் நான் கதிர் பொறுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை 2 மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள் என் மகளே போ என்றாள். அப்போ இதை நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். ரூத்துக்கு இஸ்ரவேலின் தேவன் மேலே விசுவாசம் இருந்ததுனால அவங்க பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். நான் போகிறேன், யார் கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அப்போ அங்கேயும் அந்த தயவை பார்க்கணும். அவங்களுக்குள்ளார ஒரு விசுவாசம், நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தயவை கட்டளையிடுவார். ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, நகோமி என்ன சொன்னாங்க இந்த ரூத்தை பார்த்து, நீங்கள் எனக்கு தயவு செஞ்சீங்க, கர்த்தரும் உங்களுக்கு தயவு செய்வார். அப்போ அவங்க விசுவாசிக்கிறாங்க. இது வரைக்கும் தயவு செஞ்சுருக்கிறாங்க தன் மாமியாருக்கு, அதுவும் இப்போ அதிகமாகவே அவங்களோட வந்து உதவி செய்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ நமக்கும் கர்த்தர் தயவு செய்வார். இப்போ நாம் மற்றவர்களுக்கு எது நன்மையாய் நடக்கணுன்றதுக்கு பிரயாசப்படுறோமோ அந்த நன்மை நமக்கே திரும்பி வரும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகிப்பார், உதவி செய்வார், கிருபை செய்வார். ஆனால் தான் நம்ம தயவுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ அவங்க போகும்போது பார்க்குறோம், தற்செயலாய் அவங்களுக்கு நேரிட்ட நிலம் போவாசின் நிலம். போவாஸ் இந்த நகோமியினுடைய கணவர், மரித்து போன கணவருக்கு நெருங்கின உறவின் முறை. அந்த போவாஸும் எப்படிப்பட்டவராக இருந்தார் பார்த்தீங்கன்னா, காலையில் வர்றாரு, அறுவடை நடந்துகிட்ருக்கு, அங்கே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அவர் வரும்போதே எப்படி வர்றார் பாருங்கள், ஒரு தயவோடு வர்றார். வந்து சொல்கிறார் பாருங்க 4 அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். அப்போ அவரும் நல்ல தயவோடு நடந்துக்கிறார். அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த வேலை செய்கிற எல்லாருக்கும், அந்த அறுவடை செய்கிறவங்க, அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக. காலையில் வந்த உடனே தயவான ஒரு வார்த்தை, ஒரு பிரேசலாட் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறார். அப்போ அவங்களும் கர்த்தரும் ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். அப்போ போவாஸ் இடத்துல அந்த தயவை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இவங்க ரூத் அந்த நிலத்தில் கீழே விழுகிற கதிர்களை பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி விசாரிக்கிறாரு. அவங்கக்கிட்ட கூப்பிட்டு தயவாக பேசுகிறார். அந்த தயவை பார்த்தப்ப ரூத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா நம்ம யார், நம்ம ஒரு 3வது இடத்துலேருந்து வந்திருக்கிறோம், நம்ம மேலே இவ்வளோ தயவு காட்டுறாருன்னு சொல்லிட்டு அவங்க தன்னை தாழ்த்துகிறதை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், தயவும் தாழ்மையும் இணைந்து செயல்படுகிறது. நம்ம தயவு காட்டும்போது அந்த தயவு மற்றவர்களை அவங்க உள்ளத்தை ஆழமாக தொடுகிறது. அதாவது ரூத் என்ன உணர்றாங்கன்னா, 2 வாசிக்கலாமே, 10 வாசிக்கும்போது, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அறுவடையில் நீ இங்கே இரு, வேறு வயலுக்கு போவானா, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நான் ஏற்கனவே அதுக்கெல்லாம் சொல்லி வச்சிட்டேன்,
இங்கேயே சாப்பிடு, இங்கேயே தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே இவளுக்கு நம்ம யார், நம்ம ஒரு பூஜ்யம், நம்ம ஒரு யாருமே கிடையாதுன்னு நினச்சோம். நம்ம மேலே இவ்வளோ தயவு காட்டுறாரு இந்த பெரிய எஜமான் அப்படின்னு முகங்குப்புற விழுந்து வணங்குறாங்க. எதினாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது. அப்போ பாருங்கள், போவாஸ் தயவுள்ளவராக இருக்கிறார். நம்ம கூட இப்படி கஷ்டங்களில் இயலாமைகளில் இருக்கிறவங்க நம்ம சந்திக்கும்போது, ஒருவேளை கஷ்டங்களை கடந்து போகிறவங்கள நம்ம சந்திக்கும்போது நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, நம்ம சந்திப்போம். வீட்டில் இருப்பாங்க, வேலை ஸ்தலத்தில் இருப்பாங்க, பார்க்குற இடத்துல இருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல வார்த்தை அவங்களுக்கு சொல்கிறது உள்ளத்தை கர்த்தர் தொடுவார், பலப்படுத்துவார். நானும் ஒரு ஆள் தான், கடவுள் நம்மளையும் நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளார வந்து அவங்க விசுவாசத்தை பலப்படுத்தும். அதுக்கப்புறம் மதியானம் உணவு நேரத்துலலாம் அவங்கள கூப்பிட்டு வச்சு உணவெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு வசனம் பார்க்குறோம். 13ஆம் வசனத்தில் மீண்டும் ரூத் பேசுகிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி போவாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படியெல்லாம் வந்த, இப்படியெல்லாம் தியாகம் பண்ண, உன் மாமியாருக்காக என்னெல்லாம் செஞ்ச, இதெல்லாம் எனக்கு சொல்லப்பட்டுச்சு. நீ இஸ்ரவேலின் தேவனுடைய சிறகின் கீழே வந்திருக்கிற, அவரால் உனக்கு நிச்சயமாக நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை. அதாவது இது சும்மா உதட்டளவில் இல்லை. போவாஸ் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை நம்பினவங்கள ஆண்டவர் நம்புகிறவங்க யாருமே கைவிடப்பட மாட்டாங்க அப்படின்றத அவர் ருசித்து அனுபவித்து அதிலிருந்து சொல்கிறார். நீயும் அவரை நம்பி வந்திருக்கிற, உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். குறைஞ்சி போயிட மாட்டேன், தேஞ்சி போயிட மாட்டேன், ஒன்றும் இல்லாமல் ஆயிட மாட்டேன், உனக்கு நிறைய பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறார். அதுக்கு இந்த பதில் சொல்கிறாங்க பாருங்கள், 13ஆம் வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும். முந்தி என்ன சொன்னால் அந்நிய தேசத்தால்னு சொன்னேன் 10ஆம் வசனத்தில். இப்போ என்ன சொல்கிறாங்க, வேலைக்காரியில் ஒருத்த மாதிரி இல்லாட்டினா கூட நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாரோடைய பட்சமாய் பேசினீரே என்றார். பட்சமாய்னா தயவாய் பேசினீர். இப்போ பாருங்கள், இந்த போவாஸ் பேசின வார்த்தை இந்த ரூத்துக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையிலேருந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வருது. முதல்ல நம்ம ஒன்றுமே இல்லைடா, நம்ம மோவாப், அதுவும் இங்கே யூத ஜனங்கள்கிட்ட வந்தால் அவங்க மோவாப் சபிக்கப்பட்ட தேசம்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு கீழ்த்தரமாக மதிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வர்றாங்க. ஆனால் அப்போ இவரை ரொம்ப கரிசனையாக முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாரு, சொல்கிறாரு, உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ இன்னும் இஸ்ரவேலின் தேவனே உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷம்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறேன்னே தெரில. ஒரு ஆச்சரியம், இவ்வளோ தயவாக பேசுகிறீங்களே, நான் வேலைக்காரி மாதிரி கூட இல்லை. பாருங்கள், இப்போ அந்நிய தேசத்தாலேருந்து வேலைக்காரி வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. மனசில் இருக்கிற காயங்கள், மனசில் இருக்கிற நம்மெல்லாம் ஒரு ஆளா, நமக்கெல்லாம் வாழ்க்கை இருக்கா, எதிர்காலம் இருக்கா, அதெல்லாம் மாறுது. ஏன், போவாஸ் காட்டின தயவு. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆகாரத்தெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. அதாவது மத்தியானம் கொடுத்த சாப்பாடை இவங்க சாப்பிட்டு மீதம் வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்புறம் அங்கே நம்ம பார்க்கணும், அங்கே பொறுக்கின அந்த கதிர்களெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ அந்த நகோமி சொல்கிறாங்க பாருங்கள் 20ஆம் வசனத்தில், அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். ஏன் எங்கம்மா போன, என்ன நீ ஒன்றுமே இல்லாமல் போன, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர, அதுவும் அப்போத்தையே கொண்டு வந்துட்ட, ரெடிமேடாக சாப்பிட்ற மாதிரி இவ்வளோ கதிர் கொண்டு வந்திருக்கிற, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஓவாஸ்ன்ற மனுஷனுடைய நிலத்துக்கு போனேன்.
உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா போவாஸ் நெருங்கின உறவினர். ஆனால் இதை பற்றி எதையுமே சொல்லலை, இது வரைக்கும் சொன்னதில்லை ரூத்துக்கிட்ட. அப்போ இந்த அம்மா கர்த்தரை துதிக்கிறாங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர், உயிரோடு இருக்கிறவருக்கும் தயவு செய்வார், மரித்து போனவர்களுக்கும்னா ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் முதல்ல வாக்கு கொடுத்தார். அதனால் ஆபிரகாம் சந்ததி தான் இவங்க. ஆபிரகாம் மரித்தாலும், அந்த சந்ததியில் வந்து என் கணவர் மரித்தாலும், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், மறக்க மாட்டுறார், தயவு செய்கிறார். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்ய விரும்புகிறவர் அப்படின்னு இந்த அம்மாவுடைய விசுவாசம் கூறியை கிழிச்சிட்டு அப்படி மேலே போகுது. ஏன்னா போன அதிகாரத்தில் தான் வந்து ஆண்டவர் என்ன என் வாழ்க்கையெல்லாம் கசப்பாக்கிட்டார், ஆண்டவருக்கு எனக்கு விரோதமாக இருக்குது, என்னை வெறுமையாக்கிட்டார், இப்படியெல்லாம் சொன்ன அந்த நகோமி இப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்றத சொல்கிறாங்க, புகழ்கிறாங்க. கர்த்தர் தயவுள்ளவர் அப்படின்றத விசுவாசிக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், இப்போ அவங்களுக்கு விசுவாசம் வந்துடுச்சு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்கிறாங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இப்போ முன்னாடி உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மோவாபிலேருந்து தப்பிச்சு வர பார்க்குறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடுவேன், உனக்கு நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியை காட்டுவேன். ஏன்னா இவங்களுக்குள்ளார விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தர் தயவு உள்ளவர், நம்ம தயவு காட்டுறோம், கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறார் அப்படின்னு தனக்கு தயவு காட்டின ரூத்துக்கு கர்த்தர் தன்னை தயவு காட்டுறத விசுவாசித்து இவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. கடைசியில் இவங்க கொடுக்குற ஆலோசனைப்படியாக ரூத் செயல்படுறாங்க. அதை நம்ம மற்ற செய்திகளில் பார்த்துருக்குறோம். இறுதியில் போவாசு ரூத்தை திருமணம் பண்ணுறதுக்கு கடவுள் வழியை திறக்கிறாரு. போவாஸுக்கும் ரூத்துக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியதுதான் ஒரு காரியம். அந்த பையன் பேர் ஓபேதுன்னு பேர் வைக்கிறாங்க அந்த மக்கள். அந்த ஓபேத் ரூத் வளர்க்காம நகோமியின் மடியிலே வளர்க்கப்படுகிறார். அதான் பார்க்குறோம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பிறகு வாட்சி பாருங்க. 16 சொல்லுது, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். பாப்பா, இதுதான் கடைசியாக ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது எந்த அளவுக்கு ரூத்து நகோமி மேலே தயவு காட்டுறாங்கன்னா, தயவை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் இல்லை, ரூத்து அந்த தயவை மீண்டும் காட்டுறாங்க. தனக்கு பிறக்கிற குழந்தைய ஏற்கனவே விதவியாக இருந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறகுதுன்னா இன்னும் பெரிய ஆசை இருந்திருக்கும் இந்த ரூத்துக்கு. நகோமி அதை எடுத்து வளர்க்கிற தாயாய் இருக்கிறாங்க, அவங்க மடியில் வச்சுக்கிறாங்க மாமியார். இன்னும் சொல்லப்போனால் தற்கால மாமியார் இல்லை அவங்க. ரூத் அதை விட்டு கொடுக்குறாங்க. ரூத்து தயவாக இருக்கிறாங்க. தயவு எவ்வளோ ஆற்றல் உள்ளது பாருங்கள், பேராற்றல் உள்ளது, ஒரு பெரிய சாட்சி. எல்லாரும் சொல்கிறாங்க, ஸ்திரீகளெல்லாம் நகோமியை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொல்கிறாங்க. 15ஆம் வசனம், அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். அந்த குழந்தையை பற்றி சொல்கிறாங்க. உன் வயசு திரும்ப இளமையாகும், அதான் அது மூல பாஷையில் அர்த்தம். அதனால் நாம் தயவு செய்வோம். கர்த்தர் தயவு உள்ளவர், அவர் நமக்கு தயவு செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். தயவுள்ள வார்த்தைகள் வாயில் இருக்கட்டும், தயவாய் செயல்படுவோம், தயவை காட்டுவோம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். மன்னிப்போம், அவங்க செஞ்சதை மறப்போம், அவங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த தயவினால் அவர்களை நிரப்பும். உம்முடைய தயவின் ஆற்றல் அவர்கள் வார்த்தைகளில் செயல்களில் வெளிப்படட்டும்.
அதன் மூலமாக மற்றவர்களுக்கு உம்முடைய தயவை காட்டவும், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் சந்திக்கிற மக்களிடத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பை சொல்லவும், உம்முடைய தயவை வெளிப்படுத்தவும், அதன் மூலமாக நீர் வைத்திருக்கிற தயவை உம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய சூழ்நிலைகளை பெற்று, எப்படி ரூத்தின் கஷ்டத்தை நீர் மாற்றினீர், அவள் தயவாய் இருந்தாள், நகோமியின் கஷ்டத்தை மாற்றினீர், அதுபோல உம்முடைய பிள்ளைகளையும் உடைய தயவினால் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. தேவனுடைய தயவு, கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவதாக. மீண்டும் சந்திப்போம்.